ஒருத்தர் கோர்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ண பின்னாடி அதை ஃபர்தராக என்ன பண்ண முடியாது அப்படின்னா டினை பண்ண முடியாது. அதை வந்து தடுக்குது. இட் பார்ஸ் த அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து டினை பண்ணுறதை வந்து தடுக்குது. அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் எஸ்டாபிள் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக கூட பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டில் ஒரு அப்பீலை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைவர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருப்பார். அந்த டைவர்ஸ் பெட்டிஷன் ஃபேமிலி கோர்ட்டில் வந்து டிஸ்மிஸ் ஆயிரும். அதன் பின்னாடி என்ன பண்ணுவார் அப்படின்னா அதே கிரவுண்ட்ஸில் என்ன பண்ணுவார் அப்படின்னா மறுபடியும் ஜுடிஷியல் செப்பரேஷன் கேட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவார். அதுவும் வந்து ஃபேமிலி கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடும். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் கேட்டு டிஸ்மிஸ் ஆச்சு இல்லையா, அதுக்கு அகைன்ஸ்டாக அப்பீல் போவார். அதை விசாரித்த பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இவர் ஏற்கனவே டிஸ்மிஸ் ஆன அந்த டைவர்ஸ் பெட்டிஷனை வந்து அவர் அப்பீல் பண்ணாதனால இந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் சப்சிக்வெண்ட்டாக ஃபைல் பண்ண ஜுடிஷியல் செப்பரேஷனுடைய ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக வந்து அப்பீல் பண்ண முடியாது அப்படின்ட்டு இங்கே வந்து டாக்ட்ரின் ஆஃப் எஸ்டாபிள் வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த அப்பீலையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் எஸ்டாபிள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் ஆஸ்பெக்டாக ஒரு முக்கியமான லீகல் பிரின்சிபல். தேங்க்யூ.